வணக்கம். இன்னைக்கு சோல் அவேக்னிங் பார்ட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோல் அவேக்னிங் டைம் என்னெல்லாம் நடக்கும்னா அதாவது உதாரணத்துக்கு மட்டும்தான் நான் இது சொல்கிறேங்க. தனி காட்டில் கண்ணை கட்டி விட்டால் எப்படி இருக்கும், அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் சோல் சாக்கிங் நடக்கிறப்ப நடக்கும். அதே போல் கார்மிக் நம்ம கண் முன்னாடி தெரியும். அதாவது எல்லாருமே நம்மளை யூஸ் பண்ணதை அப்போ தான் அந்த சோல் சாக்கிங் நடக்கிறப்ப தான் இதாகும். அதாவது போதுண்டா சாமி, இனி வாழ்க்கையே வேண்டாம், அந்த ஒரு தருணம் போல தான் அந்த சோல் அவேக்னிங் டைம் எல்லாருக்குமே நடக்கும். அந்த இது நடக்கும்போது என்ன பண்ணணும்னா, எல்லாருக்குமே அந்த ஃபர்கியூனஸ் கொடுக்குற அந்த மனப்பான்மை வரணும். ஃபஸ்ட்டு அந்த விருப்பு வெறுப்பு எதுலேயுமே ஆசை இல்லாமல் வரும். அதாவது பற்றின்மை, இதில் தான் நம்ம டிட்டாச்மெண்ட் நோக்கியே போவோம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடக்கும். நம்ம சோல் அவேக்னிங் எல்லா ஒரு சோலுக்குமே அவங்களோட ஆத்ம விசாரணை, அதாவது ஆன்ம விழிப்புணர்வு ஏற்படும் போது இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே நடக்கிறது தான். பட் அவங்களோட சோலுக்கேற்ற போல் அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகும். பாக்கி எல்லாம் அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஒன்று போல தான் இருக்கும். அவங்க கர்மா பேஸ் படி தான் எல்லாமே. அதே போல் அந்த சோல் சாக்கிங் வரும்போது என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த டைம் எனக்கு தெரியாது. பட் இந்த 4.5 வருஷம் அந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் உதவணும் அந்த ஒரு மனப்பான்மை தான் என்னோடய சோல் அவேக்னிங். இது ஒரு பாட்டாகவும் எனக்கு டிவைன்லி அந்த கைடன் புஷ் பண்ண போய் தான் நான் இது எல்லாமே, இது எதுவுமே நான் எடிட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு கூட ஆக்சுவலி எனக்கே தெரியாது. நான் சோல் அவேக்னிங் சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துடுது. ஓகே, இது எல்லாமே டிவைன்லி தான், இது எதுவுமே நான் சொல்லலைங்க, இது இல்லை சொல்கிறது. ஓகே, இப்போ சோல் அவேக்னிங் டைம் என்ன பண்ணணும்னா, எல்லாருக்குமே அந்த ஃபர்கியூனஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. பட் அது டெய்லியுமே அந்த ஹோப்பன போன ப்ரேயர் மூலமாக நம்ம ஃபர்கியூனஸ் கொடுக்க முடியலாம். அதாவது இந்த நாளே வேடுதாங்க. இதுக்கு டைமிங்கோ மெடிடேஷன்ஸோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ வீட்டில் வேலை பார்க்கும்போதோ எனி டைம் இது சொல்லலாம். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. சுயமாக நீங்கள் டெய்லியுமே இந்த ப்ராக்டிஸ் வரணும். அதாவது ஃபஸ்ட்டு அந்த சோல் அவேக்னிங் டைமு மெயின் இம்பார்ட்டண்ட்டு என்ன பாயிண்ட்னா, நம்மளோட செல்ஃப் லவ் தாங்க. அது வரைக்கும் நம்மளுக்காக நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். ஒன்று நம்ம குடும்பத்துக்காக, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைங்களோ இவங்களுக்காகவே வாழ்ந்து பழகியிருக்கோம். பட் இந்த சோல் அவேக்னிங் டைம் ஆகிறப்ப தான் நம்மளோட விழிப்புணர்வு. ஏன்னா நம்ம எல்லாருமே தனி ஆன்மாங்க, இவங்களுக்காகலாம் நம்ம வரல. நம்மளுக்கு இதோட பர்பஸ் தெரிவிக்க தான் இந்த சோல் சாக்கிங்கே நடக்கும். அது வரைக்கும் அந்த மாயையில், இந்த பௌதீக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்ததுனால ஃபுல்லுமே அது மறந்துருப்போம். நம்ம யாருங்கிற அந்த கேள்வியே நமக்கு வராமல் இருந்திருக்கும். பட் சோல் சாக்கிங் நடக்கிறப்ப இது எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்கும். தேங்க்யூ ஸோ